சிவாய நமக. சிவனுக்கு உகந்த மலர் எது அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்கும் ஒரு பதில் இது தான். அதாவது சிவபெருமான் அவருக்கு உகந்த மலர்னா, ஏற்கனவே அமிர்தத்துக்காண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க. கடையும் போது அமிர்தம் கிடச்சிச்சு. அமிர்தம் அசுரர்களுக்காக தேவர்களுக்காங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் சிவபெருமான் ஒரு சூழ்ச்சி பண்ணி திருமாலை பெண் வேடம் போட்டு மோகினி அவதாரம் எடுத்து வர சொல்லி அதை தேவர்களுக்கே அந்த அமிர்தம் கிடைக்கிறது மாதிரி பண்ணிட்டார். அப்படி பண்ணதில் அரக்கர்கள் கோபம் விட்டு தேவர்கள்கிட்ட சண்டை போட்டாங்க. அதை அவங்கள அழிக்கிறதுக்காண்டி திருமாலுக்கு சக்கராயுதத்தை கொடுத்து, சிவபெருமான் சக்கராயுதத்தை கொடுத்து அவங்க வம்சத்தையே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு பெண் சக்கரத்தை வணங்கிடுவா. அதாவது அந்த சக்கரத்தோட மகிமை என்னென்னா, ஆயுதம் ஏந்தினவங்களை தான் அது அழிக்கும், ஆயுதம் இல்லாதவங்கள அதை அழிக்காது. பெண்கள் எல்லாம் ஆயுதம் இல்லாமல் இருந்தாங்க, அதனால் அவங்க யாரையும் அழிக்கலை. ஆகையால் அவங்க அந்த சக்கரத்தை வணங்கினதுனால, அந்த சக்கரத்தோட மகிமையால் எங்களுக்கு வாரிசு ஒன்று கட்டுக்கொண்டதுனால, திருமாலோட விளையாட்டுனால அங்கே அரக்கர்கள் இனம் பெருகுது. அந்த இனத்தில் ஒருத்தன் பிறக்கான், அவன் தான் வல்லரக்கான். அவன் தான் அந்த மன்னரோட வாரிசு. அப்போ அவன்கிட்ட அந்த நாடு போகுது. அந்த நாடு போய் அங்கே பெரிய சூழ்ச்சி நடக்குது. இப்போ அந்த அரக்கனை அழிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, சிவபெருமான்கிட்ட வரம் கேட்டு அந்த அரக்கன் பெரிய சக்தியெல்லாம் வாங்கி வச்சுருப்பான். அதாவது 3 விரலால் நான் 3 விரலை நீட்டினா அது அக்னியாக எரியணும் அப்படிங்கிற வரத்தையும் வாங்கி வச்சுருப்பான். அதனால் அவன் யாராலையும் இது பண்ண முடியாது. அந்த தலைக்கேறின அவன் அந்த மமதையில் வந்துகிட்டு இருக்கும்போது நாரத மகரிஷி என்ன செய்வார்னா, நீ போய் சிவன் வரம் கொடுத்துட்டாரு, ஆனால் இது எப்படி நீ டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னதுக்கு, சரி அப்போ நான் சிவன்ட்டே போய் டெஸ்ட் பண்ணணும்னு சிவனை நோக்கி அவர் 3 விரலில் நீட்டிட்டு போவார். அதுக்கு பயந்து அங்கே இருக்க கைலாயத்தில் இருக்க எல்லா கடவுள்களும், நம்ம அந்த அகில லோகத்தில் இருக்க எல்லா கடவுள்களும் மறைஞ்சு ஒழிவாங்க. அதில் சிவபெருமான் மறைஞ்சு ஒரு அரளி மூடாக, அதாவது அங்கே இருக்க தேவர்களை அரளி செடியாகவும், அந்த அரளி மூட்டுக்குள்ளே ஒரு சிவலிங்கமாகவும் சிவபெருமான் போய் அங்கே போய் அடைக்கலம் போகிறாரு. அப்போ திருமால் கண்ண பிரானாக அங்கே அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ நீங்கள் கேட்கும்போது அவர் புல்லாங்குழலுக்கு மயங்கி அந்த அரளி மூட்டுக்குள்ள இருந்த சிவபெருமான் ஆடும்போது, என்ன இந்த மூடு மட்டும் ஆடுதுன்னு சொல்லி கிருஷ்ணர் திருமால் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ அந்த கண்ணன் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் தான் இப்படி இருக்கேன், வரத்தை கொடுத்துட்டேன், அந்த வரத்தினால அவன் ரொம்ப தலைக்கேறிச்சான், இப்படியெல்லாம் பண்ணுதான் அப்படின்னு சொன்னதுனால உடனே அவர் என்ன செய்தார், சரி நான் அப்போ அவனை போய் அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி மோகினி அவதாரம் எடுத்து அவனை அழிக்க போகிறாரு. சரியா? இந்த கதையை முழுசும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த அரளிப்பூ ஏன்னா, அந்த செவ்வரளி மூடு அதுக்குள்ளே தான் அவர் உறைவிடமாக இருந்தார். அதுக்குள்ளே தான் அவர் மறைஞ்சு வாழ்ந்தார். அதனால தான் இப்போவும் அந்த செவ்வரளி பூவை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சிவலிங்கம் போல் ஒரு உருவம் இருக்கும். அதனால் அன்னையிலிருந்து சிவனுக்கு ஏற்ற பூவாக அந்த செவ்வரளி பூவை சிவன் ஏற்றுக்கிட்டார். அதனால் நீங்கள் எந்த சிவாலயம் போனாலும் செவ்வரளி பூவை கொண்டு போய் அவருக்கு பூஜை பண்ணிங்கன்னா, அவர் முக்கியமாக அந்த பூவுக்கு அவர் மனம் மகிழ்ந்து அதை ஏற்றுக்குருவார். அந்த செவ்வரளி பூ போதும்.